So hi, this is Asha from Budget Friendly Tailor. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கான லைனிங் ப்ளவுஸு கட்டிங் மெத்தடு தான் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பேப்பர் கட்டிங் இருக்கும், அதுக்கு கீழே வந்து லைனிங் கிளாத் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு இந்த ப்ளவுஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 46 கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். 46 அவங்க வந்து லைனிங் வந்து ஒரு 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரை டு கரை, அதாவது பார்டர் டு பார்டர் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டியில் கையில் இந்த மாதிரி ஒட்டு போடுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா கரை டு கரை இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து பேக் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பிஃபோர் ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு பெரிய ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர் லைனிங் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டுட்டு, அதாவது அளவு ப்ளவுஸை வச்சு நீட்டாக ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு, அந்த பேப்பர் கட்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து இந்த கரை வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ஃபோல்டில் இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி லைனிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங்லாம் ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு, ஸோ இதே சேம் மெத்தடை மெயின் ஃபேப்ரிக்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் ஒட்டு போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லைனிங்லேயும் ப்ளஸ் மெயின் ஃபேப்ரிக்லேயும் வந்து கிளாத்தை வந்து வச்சு நீட்டாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங்காகவும் இருக்கும். பெரிய ப்ளவுஸ் கொடுத்துமே நம்ம ஒட்டு இல்லாமல் தைக்க முடியும். ஸோ பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் கை அந்த ஃப்ரண்ட் பார்ட்லாம் இந்த சைடுலாம் ஒட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸுக்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.